ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அவ்வை தமிழ் சீரீஸில் 8ஆம் வகுப்புலேருந்து இயல் 7 வந்து பார்க்க போகிறோம். இயல் 7ல் மொத்தமாக 5 லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. படை வேழம், விடுதலை திருநாள், பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன், அறிவுசால் ஔவையார், வல்லினம் மிகும் மிகா இடங்கள். ஓகேங்களா, 5 லெசன் வந்து பார்க்க போகிறோம். டோட்டலாக ஒரு 65 கொஷின்ஸ் வந்து நான் அதில் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பில் ஒரு 6 இயல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவுக்கு மறக்காமல் லைக்கை பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லெசன் பாருங்கள், படை வேழம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, படை வேழம் அப்படிங்கிற லெசன். ஓகேங்களா, கலிங்கத்து பரணியிலேருந்து நமக்கு இந்த லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செய்யுளை பார்த்துட்டு நம்ம வந்து வினாக்களுக்குள்ளே போகலாம். ஓகேவா, கலிங்கத்து பரணிலேருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சோழர்கள் கலிங்க நாட்டின் மீது படையெடுக்கிறாங்க. அப்போ சோழர் படையை பார்த்து கலிங்க படை வந்து பயந்து ஓடுது. அதை பற்றி தான் இந்த பாடல் வந்து சொல்லுது. ஓகேங்களா, எதுகுள் இது மாயை ஒன்றுக்குள் எரிகுள் மரளிக்குள் ஊழியின் கடை அதுக்குள் என அலரா எரிந்தனர் அலதி குலதியோடு ஏழ்கள் இங்கரே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, சோழ படையை இருக்குல்ல, அதோட தாக்குதலை கண்ட அந்த கலிங்க படை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது என்னப்பா இவங்க இவ்வளோ ஆக்ரோஷமாக நம்மளை தாக்குறாங்க, இது என்ன மேஜிக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு பயப்படுறாங்க. இவங்க நம்மளை எரிக்க வந்த தீ மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து பயப்படுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவங்க நம்மளை கொல்ல வந்த யமம் போல் இருக்காங்க அப்படின்னு வந்து பயப்படுறாங்க. நம்மளுடைய கடைசி காலமும் வந்துருச்சோ அப்படிங்கணும் அஞ்சுறாங்க கலிங்கப்படை சோழப்படையை பார்த்து. ஓகேங்களா, அடுத்தது என்ன சொல்கிறாங்க ரெண்டாவது பாட்டில்னா, கலிங்கர் தோற்று சிதைந்தோடல் வழிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழிதேடி வன்பிலம் இழிவர் சிலர் சிவர் சிலர் தூறு மண்டுவர் இருவர் ஒரு வழி போகல் இன்றியே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அப்படி நம்மளை பார்த்து பயப்படுறாங்க. பயந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த படையை விட்டு விலகி ஓடுறாங்க. சிலர் வந்து கடலில் குதித்து தப்பிச்சுக்கிறாங்க. சிலர் வந்து யானைக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. சிலர் எங்கே போகிறதுனே தெரியாமல் மலைகளுக்கு குகைகள் புதர்களில் பதுங்குறாங்க. மூன்றாவது பாடல் பாருங்கள், ஒருவரின் ஓட முந்துறாங்க உடலின் நிழலினை விரும்பி அஞ்சினாங்க அறுவர் வருவர் என இறைஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கி அப்படிங்கிறாங்க. அதாவது ஒருத்தர் பார்த்துட்டு ஓடுறாங்க முந்தி. ஓகேங்களா, அப்போ ஒருத்தர் முன்னாடி வர்றவருக்கு பின்னாடி விடியாரோட நிழல் தெரியும் போது அதை பார்த்து பயப்படுறாங்க. ஆகா, சோழர்கள் நம்மளை விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வணங்குறாங்க நம்மளை, எங்களை வந்து ஒன்றும் செஞ்சிடாதீங்க, காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, அடுத்தது மழைகள் அதிர்வன போல உடன்றன வளவன் விடுபடை வேழம் என்றிருள் முடைகள் நுழைவர்கள் போரிலும் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரமே என்பார் அப்படிங்கிறாங்க. அந்த சோழ படையில் இருக்க யானைகள்லாம் என்ன பண்ணுது, வேழம்னா யானை. ஓகேங்களா, ஸோ யானைகள்லாம் என்ன பண்ணுறது, சின்னமுற்று இடியை போல் வந்து பிளிருது, சத்தம் போடுது. ஓகேங்களா, அந்த ஓசையை கேட்ட அந்த கலிங்க வீரர்கள் வந்து அஞ்சுறாங்க. அஞ்சு இருள் நிறைந்த குகைக்குள்ளே சென்று மறைஞ்சிக்கிறாங்க. ஓகேங்களா, மீதி பேர் ஓடி போகிறாங்க புறமுதுகு காட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இதோட இந்த பாடல் முடிஞ்சிருச்சு. கலிங்கத்து பரணி அப்படிங்கிற இந்த பாடலை வந்து செயங்கொண்டார் அவர்கள் ஏற்றிருக்காங்க. கலிங்கத்து பரணியை ஏற்றினது யார்? செயங்கொண்டார். ஓகேங்களா, இப்போ வினாக்களுக்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துக. ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன, பொறுத்துக. மரளி அப்படின்னா என்ன? மரளி என்ற சொல்லின் பொருள் என்ன? மரளி அப்படின்னா காலன் என்று பொருள். வழிவர் அப்படின்னா என்ன? வழிவர் அப்படின்னா நழுவி ஓடுபவர் அப்படின்னு பொருள். நழுவி ஓடுவர் அப்படின்னு பொருள். கரி என்ற சொல்லின் பொருள் என்ன? கரி என்ற சொல்லின் பொருள் யானையை குறிக்குது. ஓகேங்களா, பிளம் என்ற சொல்லின் பொருள் என்ன? பிளம் என்ற சொல்லின் பொருள் மலை குகையை குறிக்குது. மலை குகையை குறிக்குது. தூறு என்ற சொல்லின் பொருள் வந்து புதர். தூறு என்ற சொல்லின் பொருள் புதர். ஓகேங்களா, அடுத்தது இரண்டாவது வினா,
பொறுத்துக்க தான். மண்டுதல் என்ற சொல்லின் பொருள் என்ன? மண்டுதல் என்ற சொல்லின் பொருள் என்ன? நெருங்குதல் அப்படிங்கிறது தான் மண்டுதல் என்ற சொல்லின் பொருள். அருவர் என்ற சொல்லின் பொருள் தமிழர் அப்படின்னு பொருள். இறைஞ்சினர் என்ற சொல்லின் பொருள் வணங்கினர். உடண்டனர் என்ற சொல்லின் பொருள் சினந்து எழுந்தன. முழை என்ற சொல்லின் பொருள் மலை குகையை குறிக்குது. ஓகேங்களா? பிலம் அப்படின்னாலும் மலை குகை தான், முழை அப்படின்னாலும் மலை குகை தான், அதில் குழப்பப்படாதீங்க. அடுத்தது, கலிங்கர்கள் தம்மை எரிக்க வந்த தீயோ என யாரை கண்டு அஞ்சினர்? மூன்றாவது வினா பாருங்கள். கலிங்கர்கள் தம்மை எரிக்க வந்த தீயோ என யாரை கண்டு அஞ்சினர்? சோழர்களை கண்டு அஞ்சிறாங்க, சோழர் படைகளை கண்டு. நான்காவது வினா, செயங்கொண்டார் பிறந்த ஊர் எது? செயங்கொண்டார் பிறந்த ஊர் தீபங்குடி. ஐந்தாவது வினா, முதற் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் யார்? முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் யார்? செயங்கொண்டார். செயங்கொண்டாரை, ஆறாவது வினா, செயங்கொண்டாரை பரணிக்கோர் செயங்கொண்டார் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? செயங்கொண்டார பரணிக்கோர் செயங்கொண்டார் என்று புகழ்ந்து கூறியவர் யார்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். பலப்பட்டடை சொக்கநாத புலவர் தான் பாராட்டியிருக்காரு. அடுத்தது ஏழாவது வினா, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? கலிங்கத்து பரணி 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்றான பரணி வகையை சார்ந்த நூல். கலிங்கத்து பரணி அப்படிங்கிறது 96 வகையில் சிற்றிலக்கியங்கள் இருக்குது. அதில் ஒன்று பரணி வகையை சார்ந்த நூல் தான் கலிங்கத்து பரணிங்கிறாங்க. தமிழில் முதலில் எழுந்த பரணி இந்த நூல் தான். தமிழில் முதல்ல எழுந்த பரணி நூல் அப்படின்னா அது கலிங்கத்து பரணி தான். ஓகேங்களா? முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் கலிங்க போர் வெற்றியை இந்த பாடல் பேசுது. ஓகேங்களா? இந்த பாடல் பேசுது. இந்த நூலை தென்தமிழ் தெய்வ பரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார். இந்த நூல் இருக்குல்ல கலிங்கத்து பரணியை, இதை தென்தமிழ் தெய்வ பரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்திருக்காரு. கலிங்கத்து பரணி அப்படிங்கிறது கலித்தாழிசையால் பாடப்பெற்றது. கலித்தாழிசையால் பாடப்பெற்றது. ஓகேங்களா? அப்போ அனைத்து கூற்றுகளும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. கலிங்கத்து பரணி எத்தனை தாழிசைகளை கொண்டது? எத்தனை தாழிசைகளை கொண்டது? ஆன்சர் என்ன? 599 தாழிசைகளை கொண்டது தான் கலிங்கத்து பரணி அப்படிங்கிற நூல். போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எது? போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம். 9வது வினா, ஆன்சர் பரணி அப்படின்னு சொல்லுவாங்க. 10வது வினா பாருங்க, சிங்கம் டேஷில் வாழும். சிங்கம் டேஷில் வாழும். முழையில் வாழும். முழைனா என்ன? மலைக்குகை. 11வது வினா, கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு எது? கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு எது? ஆன்சர் என்ன? மகிழ்ச்சி. அச்சம். ஓகேங்களா? சோழ வீரர்கள்ட்ட மகிழ்ச்சியான ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதால கலிங்க வீரர்கள் அச்சறாங்க நம்ம படையை பார்த்து. வெங்கரி என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. வெங்கரி என்னும் சொல்லை பிரித்து எழுதணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வெம்மை கூட்டல் கரி. வெம்மை கூட்டல் கரி. என்றிருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? என்றிருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் இருள். என்று கூட்டல் இருள். போல் கூட்டல் உடன்றன என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லுங்க. போல் கூட்டல் உடன்றன அப்படிங்கிறத சேர்த்து எழுதணுன்னா நமக்கு கிடைக்கிறது என்ன? போலுடன்றன அப்படின்னு வரும். போலுடன்றன. ஓகேங்களா? அடுத்தது 2வது லெசனு விடுதலை திருநாள் அப்படிங்கிற லெசன். ஓகேங்களா? இது நம்முடைய சுதந்திர தினத்தை பற்றி ஒரு போற்றி புகழ்கிற ஒரு பாடல். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி அடிமைப்பட்டிருந்தோம், அதுக்கப்புறம் எப்படி ஜெயித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் சொல்லும். இது நமக்கு தேவையில்லை, மனப்பாட பகுதியும் இல்லை. ஓகேங்களா? அதனால தான் நான் பாட்டை கொடுக்கல. இந்த பாட்டை எழுதுனது யாருன்னா மீரா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. மீரா. ஓகேங்களா? ஸோ அது யார் அப்படிங்கிறத நம்ம கீழே பார்க்கலாம். மீ ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. ஓகேங்களா? இப்போ நம்ம வினாக்களுக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக கொடுத்துருக்காங்க. சீவன் என்பது என்ன? சீவன் அப்படின்னா உயிரை குறிக்கும். ஜீவன் அப்படின்னா உயிரை குறிக்குது. சத்தியம் அப்படின்னா என்ன? சத்தியம் அப்படிங்கிறது உண்மையை குறிக்குது. ஆனந்த தரிசனம் அப்படின்னா மகிழ்வான காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க.
வையம் அப்படின்னா உலகத்தை வையம் அப்படின்னா உலகத்தை குறிக்கும். சபதம் அப்படின்னா எதை குறிக்கும்? சூளுரையை குறிக்கும். சூளுரை அப்படிங்கிறத குறிக்குது. ஓகேங்களா? ஆப்ஷன் சி சரியானது. மோகித்து அப்படிங்கிற சொல்லோட பொருள் வந்து விரும்பி. மோகித்து அப்படிங்கிற சொல்லோட பொருள் வந்து விரும்பி. ஓகேங்களா? அடுத்தது 2வது வினா. பகமை என்னும் முள்காட்டினை அழித்து அங்கு விளைந்த மூங்கிலை புரட்சி என்னும் புல்லாங்குழலாக்கி மூச்சு காற்றால் பூபால இசைபாடும் இனிய நாள் சுதந்திர நாள் என்று பாடியவர் யார்? ஓகேங்களா? பகமை என்னும் முள்காட்டினை அழித்து அங்கு விளைந்த மூங்கிலை புரட்சி என்னும் புல்லாங்குழலாக்கி மூச்சு காற்றால் பூபால இசைபாடும் இனிய நாள் தான் சுதந்திர நாள் அப்படின்னு பாடினவர் யார் அப்படின்னா மீரா அவர்கள். ஓகேங்களா? ராஜேந்திரன் அவர்கள். 3வது வினா. அன்னம் வீடு தூது என்ற இதழை நடத்தியவர் யார்? அன்னம் வீடு தூது என்ற இதழை நடத்தியவர் யார் அப்படின்னா மீரா அவர்கள் தான் நடத்தியிருக்காங்க. 4வது வினா. கீழ்கண்டவற்றுள் மீரா அவர்களோடு தொடர்பில்லாத நூல் எது? ஆன்சர் பாருங்க. ஊசிகள் குக்கு அப்படிங்கிற நூல் அவரோடது தான். அகல் விளக்கு அப்படிங்கிறது அவருடைய நூல் கிடையாது. 3ம் 6ம் அவருடைய நூல். வா இந்த பக்கம் அப்படிங்கிறதும் அவருடைய நூல்கள் தான். ஓகேங்களா? அகல் விளக்கு அப்படிங்கிறது அவருடைய நூல் கிடையாது. அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் அதுதான். 5வது வினா பாருங்கள். கீழ்கண்ட எந்த பணியினை மீரா செய்தார்? கீழ்கண்ட எந்த பணியினை மீரா செய்தார் அப்படின்னா அவர் ஒரு கல்லூரி பேராசிரியர். கல்லூரி பேராசிரியர். 6வது வினா. கோடையும் வசந்தமும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கோடையும் வசந்தமும் என்ற நூலின் ஆசிரியர் ராசேந்திரன் அவர்கள். ராசேந்திரன் அவர்கள் மீரா அப்படின்னு சொல்லுவாங்க. 7வது வினா. அடிமையாய் தவித்து கொண்டிருந்த இந்திய தாய் சினந்து எழுந்து தன் கைவிலங்கை உடைத்து பகைவரை அழித்து அவிழ்ந்த கூந்தலை முடித்து நெற்றியில் திலகமிட்டு இந்தியருக்கு மகிழ்வான காட்சியை அளித்த நாள் தான் இந்த சுதந்திர நாள் அப்படின்னு புகழ்ந்து பாடியவர் யார்? ராசேந்திரன் அவர்கள். ஓகேங்களா? ராசேந்திரன் அவர்கள். 8வது வினா. வானில் முழு நிலவு அழகாக டேஷ் அளித்தது. வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது. 9வது வினா. இந்த வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. இந்த வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதுதான் சிறந்த வாழ்வு. வையம்னா என்ன? உலகம். சீவன் இல்லாமல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? சீவன் இல்லாமல் என்னும் சொல்லை பிரித்து எழுதணும்னா சீவன் கூட்டல் இல்லாமல் அப்படின்னு வரும். விலங்கொடிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? விலங்கொடித்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விலங்கு கூட்டல் ஒடித்து. விலங்கு கூட்டல் ஒடித்து. காட்டை 12வது வினா. காட்டை கூட்டல் எரித்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? காட்டை கூட்டல் எரித்து அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும் அப்படின்னா நமக்கு காட்டை எரித்து அப்படின்னு வரும். இதம் கூட்டல் தரும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லுங்க. இதம் கூட்டல் தரும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இதந்தரும். இதந்தரும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ 3வது லெசனுக்கு வந்துட்டோம். பாரத ரத்னா எம்ஜிஆர். பாரத ரத்னா எம்ஜிஆரை பற்றி பார்க்க போகிறோம். காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றியவர் யார்? காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றினவர் யார்னா எம்ஜிஆர் அவர்கள் தான். புரட்சி தலைவர் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டவர் யார்? புரட்சி தலைவர் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டவர் யார்னா எம்ஜிஆர் அவர்கள் தான். எடப்பாடி கிடையாது, எம்ஜிஆர் அவர்கள். ஓகேங்களா? ஏன்னா அவருக்கு புரட்சி தமிழ் இருந்தால் இப்போ பட்டம் கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? கேரளாவை சேர்ந்தவர்கள் தான் எம்ஜிஆரோட பெற்றோர்கள். ஓகேங்களா? குடும்பத்தோட இலங்கைக்கு குடிபெயர்ந்ததாக சொல்கிறாங்க. இலங்கையில் உள்ள கண்டியில் 1917 ஜனவரி திங்கள் 17ஆம் நாள் தான் பிறக்கிறார். ஓகேங்களா? எம்ஜிஆர் அவர்கள் 1917 ஜனவரி திங்கள்கிழமை 17ஆம் தேதி பிறக்கிறாங்க. ஓகேங்களா? பெற்றோர் கோபாலன் சத்யபாமா. பெற்றோர் எம்ஜிஆருக்கு பெற்றோர்னா கோபாலனும் சத்யபாமா. இவர்களுக்கு 5வது மகனாக தான் எம்ஜிஆர் பிறக்கிறார். சிறு வயதில் தந்தையை இழந்த பின்னர் எம்ஜிஆரின் தாயார் குழந்தைகளுடன் தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்தில் குடியேறுறாங்க. அதுக்கப்புறம் நாடகத்தில் சேர்ந்து அப்புறம் சினிமாவுக்கு வந்து அரசியலுக்கு வர்றாரு. இந்திய அரசு மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத் அப்படிங்கிற பட்டத்தை இவருக்கு வழங்கி சிறப்பிக்கிறாங்க.
ஓகேங்களா? அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். கீழ்கண்டவற்றுள் எம்ஜிஆர் அவர்களின் பாடல் எது? மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த 2 பாட்டுமே அவருடையது தான். ஓகேங்களா? பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் யார்? பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் யார்னா எம்ஜிஆர் தான். ஓகேங்களா? கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்குது. சென்னை பல்கலைக்கழகம் தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குது. தமிழக அரசு அவர் நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவுது. சென்னை கடற்கரையில் இவருக்கு எழிலார்ந்த நினைவிடம் ஒன்றையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். இந்திய அரசு எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு என்ன? இந்திய அரசு எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு என்ன? 1988. 1988 கொடுக்குறாங்க. பொன்மனச் செம்மல் என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்படுபவர் யார்? பொன்மனச் செம்மல் என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்படுபவர் யார்னா எம்ஜிஆர் அவர்கள் தான். கீழ்கண்ட எந்த திட்டம் எம்ஜிஆர் அவர்களால் செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம், ஆதரவற்ற மகளிருக்கான திருமண உதவி திட்டம், தாய் சேய் நல இல்லங்கள் பற்பொடி வழங்கும் திட்டம், நலிவடைந்த பிரிவைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம், வேலைவாய்ப்பு அற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம். ஸோ அனைத்துமே அவர் கொடுத்தது தான். 5ஆம் உலகத் தமிழ் மாநாட்டை எம்ஜிஆர் எங்கு சிறப்பாக நடத்தினார்? 5ஆம் உலகத் தமிழ் மாநாட்டை எம்ஜிஆர் எங்கு சிறப்பாக நடத்தினார்னா மதுரையில் நடத்தினார். மதுரையில் சிறப்பாக நடத்தினார். தஞ்சையில் எத்தனை ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை எம்ஜிஆர் தோற்றுவித்தார்? 1000 ஏக்கர் பரப்பளவில் தோற்றுவித்தார். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ஒன்று பாருங்கள். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டது. இந்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்து அவரை பெருமைப்படுத்தினாங்க. இதில் எது சரி? 2 கூற்றுமே சரிதான். 13வது வினா. எம்ஜிஆர் டேஷ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார். எம்ஜிஆர் எந்த ஊரில் கல்வி பயின்றார்? கும்பகோணத்தில். ஏன்னா கும்பகோணம் சின்ன வயசுலேயே வந்துடுறாரு, அதனால் கும்பகோணத்தில் தான் படிச்சிருப்பார். எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் என்ன? எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் அவருடைய குடும்ப வறுமை. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஷ் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஷ் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் என்ன? பாரத் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க. பாரத் அப்படிங்கிற பட்டத்தை. 5ஆம் உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. 5ஆம் உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் எது? எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் அப்படின்னா மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது தான். சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 4வது லெசன் அறிவுசால் ஔவையார் அப்படிங்கிற தலைப்பில். ஔவைக்கு நெல்லிக்கனி தந்தவன் யார்? ஔவைக்கு அதிசய நெல்லிக்கனியை தந்தவன் அதியமான். ஔவை அதியமானுக்காக யாரிடம் தூதுக்கு சென்றாள்? ஔவை அதியமானுக்காக யாரிடம் தூதுக்கு போகிறாருன்னா தொண்டைமான் கிட்ட தூதுக்கு போகிறாங்க. சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதலால் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க யமங்கீந்தனையே. இக்கூற்று யாருடையது? ஔவையாருடைய கூற்று. அடுத்தது பாருங்கள், இது முக்கியமானது இந்த வரி. இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திரள் நோன்காள் திருத்தி நெய்யணிந்து கடியுடையவின் நகர்வே அவ்வே பகைவர் குத்தி கோடுநுதி சிதைந்து கொள்துறை குற்றில மாதோ என்றும் உண்டாயின் பதங்கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே அப்படின்னு பாடினவங்க யார்? ஆன்சர் ஔவையார். ஔவையார் தான் இதை பாடியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2க்குமே ஔவையார் வருது. இந்த பாட்டோட லைனை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே.
அடுத்தது இப்போ 5வது லெசனுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். வல்லினம் மிகும் மிகா இடம். வல்லினம் மிகும் மிகா இடங்களை பார்க்க போகிறோம். கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. இதில் கூற்று தான் ஒரு சில கொஷின் அதிகமாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு சொல்லின் முதல் எழுத்து க, ச, த, ப ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளுள் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய்யெழுத்தை சேர்ந்து எழுத வேண்டும். இதனை வல்லினம் மிகல் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? எல்லா இடங்களிலும் வல்லின மெய்யெழுத்து மிகும் என்று கூற முடியாது. மிதந்து சென்றது, செய்து பார்த்தான், படித்த கவிதை, பெரிய தாவரம் ஆகிய சொற்களில் வல்லினம் மிகில நீங்கள் பார்த்தா தெரியும். இவ்வாறு வல்லினம் மெய் மிகா கூடாத இடங்களை வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, புரியுதுங்களா? வல்லின மெய்களை சேர்த்து எழுதுவதன் நோக்கம் படிப்பதற்கு எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். செய்திகளில் கருத்து பிழை வரக்கூடாது, பொருளில் குழப்பம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாரு. மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பொருள் என்ன? மண் வெட்டி கொண்டு வா. புரியுதுங்களா? அப்போ மண்ணை வெட்டி எடுத்துருவாங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுப்போம். அதுவே வல்லினம் மிகுற இடத்த பாருங்கள். மண் வெட்டி கொண்டு வா. புரியுதுங்களா? ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட். மண் வெட்டி கொண்டு வா, மண் வெட்டி கொண்டு வா. புரியுதுங்களா? அப்போ அதிலும் மண்ணை வெட்டி எடுத்துருவாங்கிறதுக்கும் மண்ணை வெட்டுறதுக்கு ஒரு மண் வெட்டி எடுத்துருவாங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அந்த பொருள் எடுத்துருவாங்கிறதுக்கும் மண்ணை எடுத்துருவாங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவ்வளோதான். இதுதான் வல்லினம் மிகா இடம் மிகும் இடம். ஓகேங்களா? அப்போ அனைத்து கூற்றும் சரி. வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிகக்கூடாத இடத்தில் வல்லினமை இட்டு எழுதுவதும் தவறாகும். இதனை டேஷ் என்று குறிப்பிடுவர். ஆன்சர் என்ன? சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை அப்படிம்பாங்க. இரண்டும் சொல்லுவாங்க. கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? வல்லினம் மிகும் இடங்களில் பாருங்கள். அந்த, இந்த என்னும் சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. அந்த, இந்த என்னும் சுட்டு திரிபுகளை அடித்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பக்கம், இந்த கவிதை, புரியுதுங்களா? எந்த என்னும் வினா திரிவை அடுத்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. எந்த திசை, எந்த சட்டை, புரியுதுங்களா? ஸோ அப்போ வல்லினம் அந்த இடத்துல மிகுது. இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐயை வெளிப்படையாக வரும் இடத்துல வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. தலையை காட்டு, பாடத்தை படி. புரியுதுங்களா? அடுத்தது அப்போ அனைத்து கூற்றும் அதில் சரி. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? நல்லா பாருங்கள். ஐந்தாம் வேற்றுமை உருவாகிய கு வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இகரத்தில் முடியும் வினைச்சங்களை அடித்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு எழுதி பார்த்தால், ஓடி கலைத்தால். புரியுதுங்களா? உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகுங்கிறாங்க. அதாவது பெற்றுக்கொண்டேன், படித்து பார்த்தார் அப்படிங்கிறது தான் வினை எச்சங்கள். இதெல்லாம் எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வல்லினம் மிகுங்கிறாங்க. செல்லா காசு, எழுதா பாடலில் வரும். இதில் எந்த கூற்று தவறானது, எந்த கூற்று தவறானது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஓகேங்களா? ஏன்னா ஐந்தாம் வேற்றுமை உருவாகிய கூ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் நான்காம் வேற்றுமை உருவாகிய கூ அப்படின்னு வரணும். நான்காம் வேற்றுமைன்னு வரணும். ஏன்னா நான்காம் வேற்றுமை உருவு தான் கூ. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த இடத்துல நான்காம் வேற்றுமைன்னு வந்தால் சரியாக இருந்திருக்கும். மற்றபடி எல்லாம் சரிதான். ஓமை தொகையில் வல்லினம் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓமை தொகையில் வல்லினம் அப்படிங்கிறது மிகும். ஓகேங்களா? மலர் பாதம், மலர் போன்ற பாதம், தாய் தமிழ். ஓகேங்களா? அடுத்தது உருவகத்தில் வல்லினம் மிகுமா மிகாதா? உருவகத்தில் வல்லினம் மிகும். தமிழ்தாய், வாய்ப்பவளம். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? தாய் போன்ற தமிழ், பவளம் போன்ற வாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. எண்ணு பெயர்களில் 8, 10 ஆகிய 2 பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும். 8 புத்தகம், 10 காசு. ஓகேங்களா? அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகுங்கிறாங்க. அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும் அப்படிங்கிறதுல வருது பாருங்கள். அடுத்து திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க.
கிழக்கு கடல், மேற்கு சுவர், வடக்கு தெரு, தெற்கு பக்கம். புரியுதுங்களா? அடுத்தது மகரமையில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அது மகரமை அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகுங்கிறாங்க. இப்போ மரம் ப்ளஸ் சட்டம் அப்படின்னு சொல்கிறோம், அதை மரச்சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வட்டம் கூட்டல் பாறையை வட்டப்பாறை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அனைத்தும் சரிதான். இதுலேயும் எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் என்ன செய்யும்? எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் அப்படிங்கிறது மிகாது. தம்பி படித்தான், யானை பிளிர்து, ரெண்டாக வந்துருச்சா அவங்களுக்கு? அடுத்தது பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? அது, இது, எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அது எது அப்படின்னு வந்தால் அதுக்கப்புறம் வல்லினம் மிகாதுங்கிறாங்க. பாருங்கள், அது சென்றது, இது போனது, எது கிடைச்சது, அந்த சேர்ந்து வரல. பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. எழுதிய பாடல், எழுதாத பாடல், ஓகேங்களா, சேர்ந்து வராது. இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகாது. இலை பறித்தேன், காய் தின்றேன், எல்லாம் மொட்டையாக இருக்கு பாருங்கள். அப்போ அனைத்தும் இதுலேயும் சரிதான். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொகர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாதுங்கிறாங்க. தின்று தீர்த்தான், செய்து வார்த்தான் அப்படிங்கிறதுல வராது. வினைத்தொகையில் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இதுதான் வந்து தவறான குற்றா இருக்குது. ஏன்னா வல்லினம் மிகாது அப்படின்னு வரணும். எழுது பொருள், சுடுசோறு, புரியுதுங்களா? அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை எடுத்து வல்லினம் மிகாது. எழுதும்படி சொன்னேன், பாடும்படி கேட்டுக்கொண்டார் அப்படிங்கிறது. உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. உண்மை தொகையில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறாங்க. தாய் தந்தை, வெற்றிலை பாக்கு அப்படிங்கிறதுல வல்லினம் மிகாது. பின்வரும் தொடர்களை வல்லினம் மிகும் மிகா இடங்களை வகைப்படுத்துக அப்படிங்கிறாங்க. ஒரு 10 வார்த்தை வந்து புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. சுட்டுத்திரிப்பு, இதில் வந்து வல்லினம் மிகும். திசைப்பெயர்களில் வல்லினம் மிகும். பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. உவமை தொகையில் வல்லினம் மிகும். 4ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. வினை தொகையிலும் வல்லினம் மிகாது. உருவகத்தில் வல்லினம் மிகும். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது அறிந்து பயன்படுத்துவோம் எதிர்மறை சொற்கள். ஃபஸ்ட்டு எதிர்மறை சொற்கள்னால் என்னென்னா, வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது அல்ல என்றெல்லாம் பேசுகின்றோம். இவையெல்லாம் சரியான தொடர் அல்ல. ஓகேங்களா? எதிர்மறை வினைமுற்றுக்கள் பல உண்டு, அவற்றை இடமறிந்து பயன்படுத்த வேணும் அப்படிங்கிறாங்க. வந்தது நீ கிடையாது, எனக்கு தெரியும், நீ போனதில்லை அப்படின்னு நம்ம மொட்டை மொட்டையாக பேசுவோம். அதாவது நமக்கு இப்போ சரியாக தோணும், பட் அது கிராமர் படி சரியில்லை அப்படிங்கிறாங்க. அதை நம்ம சரியாக பயன்படுத்துவோம். ஓகேங்களா? தன்மையில் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒருமையில் வந்து நான் அல்லேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். பன்மையில் சொல்லும்போது நாம் அல்லோம் அப்படின்னு சொல்லணும் தன்மை இடத்துல. ஓகேங்களா? இது முன்னிலை இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒருமை அப்படிங்கிறதுல வந்து நீ அல்லை அப்படின்னு சொல்லணும் முன்னிலைப்படுத்துறதுல. பன்மையில் நீவீர் அல்லீர் அப்படின்னுங்கிறத பயன்படுத்தணும். அதுவே படர்க்க இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆண்பாலாக இருந்தால் அவன் அல்லன் அப்படின்னு சொல்லணும். பெண்பாலாக இருந்தால் அவள் அல்லல் அப்படின்னு சொல்லணும். பலர்பாலாக இருந்தால் அவர் அல்லர் அப்படின்னு சொல்லணும். ஒன்றன் பாலாக இருந்தால் அது அன்று அப்படின்னு சொல்லணும். பலவின் பால்னா அவை அல்ல அப்படின்னு சொல்லணும். வேறு, உண்டு, இல்லை ஆகியவை மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் அப்படிங்கிறாங்க. வேறு, உண்டு, இல்லை அப்படிங்கிறதெல்லாம். ஓகேங்களா? இந்த 3 வார்த்தை தான். அடுத்தது பின்வரும் தொடர்களில் உள்ள பிழையை திருத்தி எழுதுங்கிறாங்க. அதை செய்தது நான் அன்று அப்படின்னு சொல்கிறாங்க. பானையை உடைத்தது கண்ணன் அல்ல அப்படிங்கிறாங்க. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்ல, இது எக்ஸாமில் போன டைம் கேட்டாங்க. சித்தர்கள் செயற்கை விரும்பியவர்கள் அல்லோம் அப்படிங்கிறாங்க. பகைவர் நீவிர் அல்லர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இதை நம்ம சரியான அந்த பிழையை திருத்தி கரெக்டாக போடுவோமா? அதை செய்தது நான் அல்லேன், அல்லேன்னு சொல்லணும். ஓகே? பானையை உடைத்தது கண்ணன் அல்லேன். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர். பகைவர் நீவிர் அல்லீர். புரியுதுங்களா? அடுத்தது சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக அப்படிங்கிறாங்க. தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் இவை அல்ல அப்படின்னு வரணும். உங்களோடு வருவோர் நாம் அல்லோம். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். ஈமொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல.
இந்நிலத்துக்கு உரிமையாளர் நீ அல்லை. புரியுதுங்களா? நீ அல்லை. அடுத்தது பொறுத்துக. குதிரையேற்றம். குதிரையேற்றம் பாருங்கள், ஈகோஸ்டேரியன் அப்படின்னு சொல்லுவோம். ஈகோஸ்டேரியன் அப்படின்னு சொல்லுவோம். ஆதரவு அப்படின்னா சப்போர்ட் அப்படிமோ. கதாநாயகன்னா ஹீரோ, வரினா டேக்ஸு. ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக. முதலமைச்சர்னா சீஃப் மினிஸ்டரு. வெற்றி அப்படின்னா வெற்றி அப்படின்னு சொல்லுவோம். தலைமை பண்பை வந்து லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். சட்டமன்ற உறுப்பினரை மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவோம். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏ. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த 7வது இயல் அப்படிங்கிறது முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேரும் மறக்காமல் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு 8வது இயல் வந்து பார்த்துடலாம். ஞாயிற்றுக்கிழமை 9வது இயல். இந்த வாரத்திலேயே இந்த 2 இயலையும் முடிச்சிட்டோன்னா அப்புறம் 9, 10 தான் நமக்கு வந்து பெண்டிங்காக இருக்கும். அதையும் கூடிய விரைவில் அடுத்த மாதத்துக்குள்ளேயாவது நான் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மக்களே. ஓகேவா? சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.